நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமகனுக்கு நேரடியாக சவால் விடுகிறேன். நீ சொன்னது போல எங்கள் தலைவர் நிற்கும் தொகையில் நின்று டெபாசிட்டி வாங்கிட்டு பேசு. முதலில் நீ யார் என்றே தமிழ்நாட்டுக்கு அதிகபட்சம் தெரியாது. உன் கட்சியின் தொண்டர்கள் தவிர எனக்கெல்லாம் நீ யாருன்னே தெரியாது. கத்துவ பேசுவ கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உன்னுடைய உரையெல்லாம் நான் பார்த்ததும் கிடையாது. உன் முக உடைய எனக்கு சரியாக ஞாபகம் வரல. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஒரு நாளைக்கு யூடியூப்பில் ஒரு 2 வீடியோ ஒரு வீடியோ போட்டுட்டு அதில் வர வருமானத்தை வச்சு நீ பிழைக்கிற. முதல்ல உன் கட்சியினுடைய செயல்பாடுகளை நீ சொல்லி ஓட்டு கேளு. இல்லை ஆளுங்கட்சியை தவறுகளை சுட்டி காட்டி ஓட்டு கேளு. நாங்கள் அரசியலுக்கு நாங்கள் முன்னெடுத்து போகும்போது எங்களை கேள்வி கேட்டு நாங்கள் என்ன ஆட்சியில் இருக்கிற மாதிரி எங்களை கேள்வி கேட்குறதுக்கு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இருக்கா? நீ இன்னும் அவ்வளோ பெரிய ஆளா? நீ எல்லாம் கேள்வி கேட்குறதுல எங்கள் தலைவர் இருக்காரா? வந்துடுறான் டெய்லியும் 2 வீடியோ போட்டுக்கிட்டு. அவர் எதை பேசினார்? மஞ்சள்னு சொன்னார். ஈரோட்டில் மஞ்சள் பற்றிண்டா பேச முடியும்? நீ முன்கூட்டி இதை பேச போகிறாருன்னு சொல்லிட்டா நீ பெரிய அறிவாளியா? நீ சொல்லிட்டதுக்காக நாங்கள் அதை பேசக்கூடாதா? அவருக்கு என்ன தோணுதோ அவர் பேசுவார். மக்கள் அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக வரும். மக்கள் வாக்களிப்பாங்க, நாங்கள் ஜெயிக்கிறோம். அது வேற கதை. ஆனால் நீ எல்லாம் சும்மா யூடியூப்பில் உட்காந்துட்டு கத்தினு கிடக்கிறது. ஒரு மேடை ஒன்று போட்டுட்டு ஒரு 500 பேர் 1000 பேர் சேர்த்து வச்சுட்டு நீ மாட்டு கத்தினு கிடந்தால் ஒன்றுத்துக்குமே உதவாது உன் கட்சி. நீ சும்மா இருந்துட்டினா உனக்கு நல்லது. நீ இப்படியே பேச்சுன்னு இருந்தீங்கன்னா சட்டம் கட்டி போய்டும் உனக்கு. புரியுதா? நானும் எதுவும் உன்னை பற்றி பேசக்கூடாதுதான் நினச்சேன். நான் நீ சும்மா தேவையில்லாமல் இங்கே உளறிங்க கிடக்காது. ஓ உங்கள் கட்சி பொதுக்கூட்டத்துக்கு நிதி தேடு. எங்கன்னா போயிட்டு நிதி தேடி கட்சி பொதுக்கூட்டம் நடத்துங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுகிறீங்களோ பேசுங்க. முதல்ல ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணாதாண்டா நீ ஜெயிக்க முடியும். சும்மா எங்களை நீ சொரணிங்க வச்சுங்க. அம்மிடி புரோஜனம் கிடையாது உனக்கு.